Hello guys, welcome to Indi Vijay Vlogs. இன்னைக்கு வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான். ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு 2 to 3 days ஆயிருக்கும். பட் என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. பிகாஸ் என்னோட மைக் நான் தொலைச்சிட்டேன். மைக் வச்சு எடிட் பண்ணியே போடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இன்னுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம்னு நார்மலாகவே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் சவுண்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சாரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து என்னோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ. ரொம்பவே சிம்பிளா தான் நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா அமைஞ்சிருந்தது. ஏன்னா இந்த குட்டி குட்டி கிருஷ்ணஸ்க்கு வந்து நானே என் கையால ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நானே செஞ்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு இதெல்லாம் செஞ்சதே இல்லை. நிறைய வெரைட்டிஸ், எனக்கு இது நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த செலிப்ரேஷனை இன்னுமே வந்து ஸ்பெஷலா ஆக்குனதுக்கான ரீசன்ஸே உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி கிருஷ்ணர், இவர் வந்து நான் 3 years வந்து என்னோட பூஜா ரூம்ல வச்சிருக்கேன். இவர் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து நானும் விஜய் மதுரா போகும்போது அங்க அந்த டெம்பிள்ல நான் வாங்கிட்டு வந்தது. நாங்க 2 பேருமே வாங்கிட்டு வந்த அன்னையில இருந்து இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா, ஜாலியா தொட்டில் ஆடிட்டு இருக்காருல இந்த குட்டி கிருஷ்ணர் தான். இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குளம்பாலும் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. செட்நாட் சைட்ல மோஸ்ட்லி வந்து வெட்டிங் டைம்ல வந்து இதை கொடுப்பாங்க. அது மாதிரி என்னோட வெட்டிங்க்கு வந்து கொடுத்ததுதான் இந்த குளம்பாடும் பிள்ளை. அப்புறம் இந்த தொட்டில் பத்தி சொல்லியே ஆகணும். ஏன் அம்மா மதுரா போகையில எனக்காக இந்த தொட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே வந்து நான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து யூஸ் பண்ண சாமி கும்பிட்றதுக்கு வைக்கக்கூடிய திங்ஸ் தான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழல், புல்லாங்குழல். இது வந்து ஐவரியில செஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது எப்பயுமே வச்சுதான் நான் இதெல்லாமே இந்த பூஜை செய்யும் போது நான் வச்சிருப்பேன். அடுத்து இந்த இதுக்கு பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, சின்சான்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச நான் அப்படிதான் சொல்லுவேன். இதுவும் அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மதுரால இருந்து. அடுத்தது இந்த கோலாட்டம் ஆடும்போது ஆடுறது இந்த குச்சி. இதுவும் வந்து நான் எப்பயுமே வந்து இந்த செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான். வேற என்ன வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலையே. இது கிளிகிழிப்ப. இது பார்க்கும்போது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப். நமக்கு வந்து சாமி கும்பிடுறோம், பூஜா பண்றோம், அந்த இதை விட வந்து நமக்கு ஒரு வேறு விதமான ஹாப்பினஸ் கொடுக்கும் எனக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தனியா வச்சு எப்பயுமே நான் யூஸ் பண்ணக்கூடியதுதான். அடுத்தது வந்து முக்கியமான ஆளு இந்த குட்டி குட்டி கிருஷ்ணர். இவரும் வந்து இந்த இயர் என்னோட பூஜை ரூம்ல ஆட் ஆனவர். இவருக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்கு. விஜயோட அம்மா, விஜயோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப க்ளோஸ். அதனால நான் வந்து அவங்க கொடுத்ததுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் பூஜை ரூம்ல வச்சுட்டேன். இந்த இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ல அவரும் வந்திருக்காரு. இவ்வளோ நேரம் நான் கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன்ஸ் இதுதான். எனக்கு பிடிச்சவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸா இருக்கட்டும், இல்லை நானே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட கிஃப்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனாலதான் இந்த செலிப்ரேஷன் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஸோ இனி டைம் ஆயிடுச்சு, லேட் பண்ணாம வந்து பூஜை பண்ணிடலாம். இந்த ஃபங்க்ஷன் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சபடிதான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் செலிப்ரேஷன் இப்படிதான். வாங்க நான் என்னென்ன பண்றேன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த குட்டி கிருஷ்ணர்ஸ்க்கு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி அந்த பிளேயிங் ஐட்டம்ஸ் அதெல்லாமே எடுத்து ஒன்னொன்னா வந்து நான் அவர்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சபடி வந்து ப்ளே பண்ணி காட்டுவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளூட் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளிகிழிப்பேன். அதில் வந்து வேற வேற டிசைன்ஸ்ல வச்சிருந்தேன். ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே எடுத்து ஒன்னொன்னா வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டு இந்த கிளிகிழிப்பெல்லாம் வச்சு இது பண்ணுவேன். அதுக்கு அடுத்து குள்ளாட்ட குச்சி. இதை வச்சுட்டு நான் ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியல. இது வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது இந்த செலிப்ரேஷன். ஸோ ரொம்பவும் ஹாப்பியா இருந்தது. நானும் அதை எடுத்துட்டு அதில் 2-3 ஸ்டெப் இப்படி போட்டேன். ஆனால் இது இப்படிலாம் பண்ணலாமான்னு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அதுக்கப்புறம் ஃபைனலி சின்சா இது பண்ணும்போது மட்டும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அந்த கிருஷ்ண மந்திரங்கள்லாம் வந்து சொல்லி அதை பாடி பாட்டு மாதிரி பாடி போட்டிருந்தேன். மைக்கில் வந்து நான் அந்த இது கொடுத்துருப்பேன், ஒரிஜினல் சவுண்டே கொடுத்துருப்பேன். பட் என்னால் அதை வந்து கவர் பண்ண முடியலை. கொஞ்சம் அதை எடுத்துட்டு நான் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருந்தேன். தென் ஃபைனலி வந்து எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம குட்டி கிருஷ்ணரை தொட்டில வச்சு கொஞ்சம் ஆட்டி விட்டுருலாம். அவரும் ஹாப்பி ஆயிடுவார் இல்லையா. அவர் ரொம்ப ஆல்ரெடி ஹாப்பியா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல இருக்க பாதி இதெல்லாமே முடிச்சிட்டோம். கிருஷ்ணாவோட வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து படைச்சாச்சு. இது போக இனி நம்ம வந்து அந்த நார்மல் ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு சொல்லக்கூடிய சில அந்த மந்திரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்லோகன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஸ்லோகன்ஸ் வந்து நான் சொன்னேன். அதை சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணிட்டு ஸ்லோகன் சொல்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் இது முடிச்சுட்டாலே நம்ம ஹாஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ இட் டுக் some more time but it was quite joyful. I really enjoyed it. இந்த மாதிரி நான் அவ்வளோவா வந்து சாமிலாம் கும்பிட்டதில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு விதமான ஹாப்பினஸ் கொடுக்குது. அவ்வளோதான். இனி வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஸ்நாக்ஸஸ் எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாமே சாமி கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிடலாம். இது வந்து கேமரா ஆங்கிள் கொஞ்சம் தரமாராக மாறி மாறி வரும். வீடியோகிராஃபரும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க போல, ஆங்கிள் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே என்ன இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப பக்தி முத்தி போய் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்தது. இந்த மாதிரிலாம் நான் கிடையாது. பட் இப்போ கொஞ்ச நாளாகவே டிவோஷனலாக போயிட்டு இருக்குது. பட் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு எப்பயும் போல வீட்டு நிலவாசலுக்கும் காமிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டேன். அண்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பண்ண இந்த பிரசாதங்கள்லாம் இதுதான். பேசிக்கா வந்து எப்பயும் பால் வைக்கணும். அது பால், வெண்ணெய், தயிர், அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இவருக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாலும் நான் பட்டர், வெண்ணெய் மட்டும் வச்சிருந்தேன். அதை எடுத்து நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணஸ்க்குலாம் ஊட்டி விட்டுட்டு அடுத்த திங்ஸ்லாம் வந்து படைக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல வந்து நான் அவல் லட்டு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் சீடை, இனிப்பு, உப்பு, அதுக்கப்புறம் தட்டை. ஸ்பெஷலா வந்து வரலட்சுமி விரதத்துல வச்சிருந்த அரிசி வச்சு பொங்கலும் செஞ்சிருந்தேன். அதை இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதாங்க எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நம்ம வீடியோஸை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். Bye. See you all in the next video.